ஐயா, இன்னைக்கு நம்ம நாட்டில் எதை மறந்துட்டோம் தெரியுமா? மனித நேயத்தை மறந்துட்டோம் ஐயா. இங்க இருக்கவங்க எல்லாருமே இறைவனை மறக்க கூடாது, பெத்தவங்களை மறக்க கூடாது, நண்பர்களை மறக்க கூடாது, தேசத்தை மறக்க கூடாதுன்னு பேசுறாங்க. ஆனா நம்ம எல்லாரும் மறந்துட்டது எது தெரியுமா ஐயா? மனித நேயத்தை. ஏன் சொல்றேன் தெரியுமா? நான் இறைவனை மறக்க ஆசைப்படுறேன். எதுக்கு? என்ன ஒரு ஆணாவோ ஒரு பெண்ணாவோ படைக்காம இப்படி ரெண்டும் கட்டானா படைச்ச இறைவனை நான் எதுக்கு நினைக்கணும்? மறக்கதாயா நான் ஆசைப்படுறேன். ஃப்ரெண்ட்ஸை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? அறியாத வயசுல நான் பெண்ணை போல இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு காதல தோடு மூக்குல மூக்கத்தையும் போட்டுட்டு போனப்ப இவனை எப்படிடா கூப்பிடுறது? இவனு கூப்பிடவா இல்லை இவனு கூப்பிடவா என்ன கேலி பண்ணாங்களே, அவங்கள எதுக்கியா நான் நினைக்கணும்? என் கூட படிக்கிற பசங்கிட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டே மாப்பிள்ள, அவன் கூட சேராதடா, அவன் ஏற்கனவே ஒரு மாதிரி, அவன் கூட சேர்ந்தனா நீயும் அவனை மாதிரியே தாண்டா ஆயிருவன்னு என்னைய கேலி கிண்டல் பண்ணி நான் ஸ்கூல்ல ஓரமாதாயா உட்காந்துருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு எனக்கு தாழ்வு மனப்பான்மையை தந்த நண்பர்களை நான் எதுக்கு நினைக்கணும்? மறக்கணும் தாயா ஆசைப்படுறேன். எங்க பெத்தவங்களை நான் வாழ்க்கையில நான் மறந்தே தீரணும்னு நினைக்கிறேன். எதுக்கு தெரியுமாயா? நான் என் உடம்புல ஏற்பட்ட மாற்றத்தினால, ஹார்மோன் மாற்றத்தினால என்னைய அடிச்சாங்க. அடி வாங்கிட்டேன். கைலி கட்ட சொன்னா நான் போய் பாவடையை கட்டுவேன். காப்பு போட சொன்னா நான் போய் வளையல் போடுவேன். எங்க அம்மா செயின் வளையல் புடவை எல்லாம் கட்டிட்டு ரோட்டுக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும், பெண்ணா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு போவேன். ஆனா என் கையிலையும் காலையும் சூடு வச்சு ஆம்பளை மாதிரி இருடா, இப்படி இருக்காதடா அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் என்னால முடியல. நானும் கண்ணாடியை பார்த்து நான் ஆண்மகன் சொல்லி பார்த்தேன். யோகா தியானம் அப்படி இப்படின்னு எல்லாமே செஞ்சு பார்த்தேன். ஆனா என்னால முடியல. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, என்ன நடந்துச்சு தெரியுமாயா? போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல சொல்லிட்டு போறாரு, நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், என்னால அடி வாங்க முடியல, திருநங்கைன்றனால என்னை அடிக்கிறாரு எங்க அப்பா, அதனால நீங்க என்னன்னு கேளுங்க சார், நான் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றேன். அதுக்கு அங்க வந்த அப்பா என்ன சொன்னார் தெரியுமா சார்? நீ என்னை கேவலப்படுத்திட்டடா, என் வாழ்க்கையில உன்னை மகன்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்குடா, நீ என் மகனே இல்லடா, நான் வீட்டை பக்கம் வந்த கொலை பண்ணிடுவேண்டா, நீ எங்கேயும் வராதடா, என் சொந்த பந்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் விசேஷத்துக்கும் எதுக்குமே வராதடான்னு நடு ரோட்டில் விட்டுட்டு போனாரு. அவர் எதுக்கியா நான் நினைக்கணும்? அதே மாதிரியா பிளாட்ஃபார்ம்ல நான் இருந்தப்போ 2 நாள் சாப்பிடாம எனக்கு அங்க ஒரு ஆதரவு தந்தது யார் தெரியுமாயா? திருநங்கையா. என்னம்மா இங்க என்னப்பா இங்க இருக்கிற ரோட்ல படுத்திருக்கியப்பா, ஏன்பான்னு கேட்டாங்க. அதாவது வீட்டிலேருந்து விரட்டப்பட்டு துரத்தப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு வேண்டான்னு சொன்ன பிறகு நீங்கள் எல்லாத்தையும் இழந்து நடு ரோட்டில் நிர்கதியாக நின்னப்ப அவங்க உதவி பண்ணாங்கன்னு சொல்றீங்க. அவங்க என்னை மும்பைக்கு கூட்டிட்டு போய் பெண்ணா மாறக்கூடிய அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு நான் மதுரைக்கு வந்தேன். நான் மேல படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். திருநங்கை சமுதாயமே நான் மேல படிக்கணும்னு சொன்னனால யாரு கை காலையோ விழுந்து என்னைய 10ஆம் கிளாஸ் படிக்க வச்சாங்க. அவங்ககிட்ட இருந்த மனிதநேயம் இங்க மனுஷங்கிட்ட இல்லையா? அவங்க கடைக்கு போய் பிச்சை எடுத்து வசூலுக்கு போய் என்னைய 10ஆம் கிளாஸுக்கு கஷ்டப்பட்டு சேர்த்தனால என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என் பத்தவங்களுக்கும் நான் பதிலடி கொடுக்குற மாதிரி நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்க நினைச்சுக்கிட்டு 428 மார்க் ஒரு திருநங்கையா வாங்கினையா 10ஆம் கிளாஸ்ல. மேல படிக்கணும்னு ஆசைப்பட்டு 12th போறேம்மா, நான் நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுறேம்மான்னு சொன்னனால மறுபடியும் நீ படிடா ராஜாத்தி, நான் உன்னை படிக்க வைக்கிறேன்டான்னு சொல்லி படிக்க வச்சனால நான் படிச்ச மங்கேகரிசி ஸ்கூல்ல 1021 மார்க் பெற்று தமிழ்ல 193 மார்க் பெற்று மங்கேகரிசி ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட் மாணவனா வந்தேனையா. அங்க அவங்ககிட்ட இருந்த மனித நேயம் கூட இங்க இல்லாம போச்சியா. அதே மாதிரி நான் காலேஜ் போய் படிக்கலான்னு நினைச்சேன். ஆனா அங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபீமேலா மாறிட்டேன்னு ஒரு சர்டிஃபிகேட்டும் அதே மாதிரி சேஞ்ச் ஆஃப் நேம்ன்ற ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாதான் உன்னைய காலேஜில் சேர்ப்பேன்னு சொன்னாங்க.
அங்க திரட்டி இங்க திரட்டி பணம் புரட்டி அது புரட்டி வசூலுக்கு போறவங்க ஃபுல்லும் திருநங்கைகள் ஃபுல்லும் சேர்ந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் நேம் ஆஃப் சேஞ்ச் சர்டிஃபிகேட்டும் கொடுத்ததுக்கு அப்புறம் தாயா என்னைய காலேஜ்லேயே படிக்க வச்சாங்க. இப்போ நான் பிஏ தமிழ் 3rd இயர் எம்கே யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன்னா அதுக்கு காரணமே திருநங்கைகள் தாயா. அதே மாதிரி நான் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வேலைக்கு போகலான்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ வேலைக்கு கேட்க போகிறேயா. நான் அடிஷ்னலாக டிடிபி, டேலி, எம்எஸ் ஆஃபீஸு, டைப்பிங், தமிழ், இங்கிலீஷ் இப்படின்னு ஒரு அடிஷ்னல் கோர்ஸ்லாம் நிறையா போயிருந்தேன். அதனால் பார்ட் டைமாக வேலைக்கு போகலான்னு போய் கேட்டேயா. அப்போ வேலை தரணும்னு சொல்லணும், வேலை இருக்கணும்னு சொல்லணும். ஆனால் கேட்டாங்க, அம்மா 1000 ரூபா தரேன், வேலைக்கு வாரியாமான்னு கேட்குறாங்களே, அவங்ககிட்ட இருந்த மனித நேயம் எங்கேயா போச்சு? நானும் ஒரு மனுஷன்றதை மறந்துட்டு பேசுகிறாங்களே, எங்களை கேவலப்படுத்துகிற மாதிரி கேலி கிண்டல் செய்கிறாங்களே, அவங்ககிட்ட எங்கேயா போச்சு மனித நேயம்? ஐயா நான் இப்போ 3 இடத்துல பார்ட் டைம் ஜாப் பார்க்குறேயா. என்ன ஜாப்புன்னு தெரியுமாயா? பறவை மார்க்கெட்லையும், மீனாட்சி பஜார்லையும், பாண்டி பஜார்லையும் கடைக்கு ஏறி போய் பிச்சை எடுத்துக்கிறக்கையா, படிக்கிறதுக்கு வழி இல்லாமல். அங்கன்வாடி பணி வேலைக்காக நான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். அப்போ நீ இவ்வளோ படிச்சிருக்கியேம்மா, மேற்கொண்டு படிக்கலாம்லன்னு ஒரு மாவட்ட ஆசிரியர் சொன்னார். சார் எனக்கு படிக்க வழி இல்லை, வசதியும் இல்லை, அதனால என்னால் முடியாது சார் அப்படின்னு சொன்னப்போ, நான் படிக்க வைக்கிறேன், நீ படிக்கிறியான்னு கேட்டார். சரிங்க சார் நீங்கள் படிக்க வைக்கிறீங்கன்னா நான் படிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஐஏஎஸ் பயிற்சி வகுப்பில் என்னைய சேர்த்து விட்டார். சார் எனக்கு பஸ்ஸில் போயிட்டு வர்றதுக்கு கூட எனக்கு காசு இல்லை சார், அதுக்கு என்ன சார் செய்ய அப்படின்னு நான் கேட்டப்போ, இலவச திருநங்கை கல்வி மேம்பாட்டிற்காக ஒரு இலவசமாக ஒரு பஸ் பாஸ் கொடுத்தாரு. அந்த மனுஷன் யார் தெரியுமா சார்? முன்னாள் கலெக்டர் சகாய சார் தான் சார். சார் இன்னைக்கு கடந்த மாசம் மே 20ஆம் தேதி ஒரு திருநங்கை ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேனா அதுக்கு காரணமே அவர் தான் சார். அற்புதம் அற்புதம். இந்த கைத்தட்டல் நன்றாக ஒலிக்கட்டும். காரணம் இந்த மாதிரி நாட்டில் நல்ல இதயங்களும் இருந்தால் மட்டும்தான் மழை பொழியும். பொண்ணு சொல்ற மாதிரி மனித நேயம் வேணும். இதை மாதிரி திருநங்கைகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒன்று உதவி பண்ணுங்க, உபகாரம் பண்ணுங்க, உபத்திரம் பண்ணாதீங்க. வாழ வழி இல்லாமல் இறைவனால் வஞ்சிக்கப்பட்ட இதை போன்ற பிறவிகளுக்கு அவர்களிடம் உபத்திரம் பண்ணாதீர்கள். ஏனென்று கேட்டால் பெற்றவர்களால் ஒதுக்கப்பட்டு, சொந்தத்தால் மறுக்கப்பட்டு, ஊரால் நண்பர்களால் வஞ்சிக்கப்பட்டு இப்படிப்பட்ட இவர்களுக்கு நீங்கள் உதவி பண்ணாட்டாலும் சரி, உபத்திரம் பண்ணாதீங்க. இன்றைக்கு இந்து மதத்தில் கூட அர்த்தநாரீஸ்வரர் சிவபெருமான் தன்னுடைய உடலில் பாதியை சரி பங்காக உமா பார்வதிக்கு கொடுத்தாரே, அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறாரே. திருநங்கையாக பிறக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இறைவனின் அருளை பெற்றவர்கள். ஆன்மாவை கொடுப்பது இறைவன், அந்த இறைவனிடத்தில் தான் ஆன்மா போகிறது. அப்படிப்பட்ட உங்களுடைய ஆன்மாவெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இறைவனோடு அது ஆகும் சங்கமம் என்று சொல்லும் போது உங்களை இறைவன் மறக்கவில்லை. அதனால் தான் மனித நேயம் உள்ளவர்களை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார்கள். அதனால் தான் முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் நமக்கு நல்லது செய்திருக்கிறார்.
அந்த பெண் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய அவர் படிப்பதற்காக கஷ்டப்பட்டு பிச்சை எடுக்கிறேன் என்று வார்த்தை சொன்னார். இப்படிப்பட்ட படிப்பின் மீது துடிப்பு கொண்ட இவருக்கெல்லாம் இப்படி ஒரு நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் இவருடைய படிப்பு செலவுக்காக 10,000 ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது.